கனடாவில் வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. என்றுமே இல்லாத அளவுக்கு வீடற்றவர்களுடைய நிலை இருப்பதாக தொண்டர் அமைப்புகள் பல கவலை வெளியிட்டிருக்கின்றன. ஒன்டாரியோ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளில் கல்வி கற்பதற்கான பணத்தொகை என்பது அவர்களிடம் நிச்சயமாக இல்லை. ஒரு சாதாரணமாக கனடாவில் பதிவுரிமை பெற்றவராகவோ அல்லது அகதி அந்தஸ்து பெற்றவராகவோ அல்லது குடியுரிமை பெற்றவராக இருக்கின்ற ஒருவர் சுமார் $17,000 செலுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்கள் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் என்பவர்கள் $14,000 செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இவர்கள் அந்த கற்கை நெறிகளை முடிக்கப் போகின்ற நிலையில் கனடாவில் முழுநேர தொழிலாக சில தொழில்களை செய்தவர்கள் இப்பொழுது இந்த தொழில் சந்தையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த ஊபர் மற்றும் விநியோக சங்கிலியில் வேலை செய்பவர்கள் போன்றவர்கள் மாணவர்களுடைய வருகை காரணமாக பலரும் இந்த வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதன் காரணமாக இந்த தொழிலாளர்கள் பற்றாக்குறை என்பது அங்கே இல்லாத நிலையில் கூடுதலான தேவைக்கு மேலதிகமான தொழிலாளர்கள் வருகின்ற பொழுது சம்பளத்தில் கூட இப்பொழுது அந்தந்த நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை தங்களுக்கு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது சம்பவ சாட்சியங்களுடன் விட்டு சென்ற சில நகல்கள் என்பன அதன் மீதான பிரதி அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த காலிஸ்தான் என்கின்ற பிரச்சனை என்பது நிச்சயமாக இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அல்லது தங்களுடைய ஆதரவு சக்தியாக வைத்திருப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தேவையாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. சிஎம்ஆர் தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டின் நிறைவு நாட்களில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்திக்கின்றோம். உலகில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் கனடாவினுடைய நிலை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் கனேடிய பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது. இதே நேரத்தில் இந்தியாவினால் கொடுக்கப்படுகின்ற அழுத்தமும் கனடா மீது கூடுதலாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு கனடாவில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் ஒரு காரணமாக இருக்குமா என்ற கேள்வியும் கேட்கப்படுகின்றது. குறிப்பாக கனடாவில் கூடுதலான மாணவர்கள் இங்கே கல்வி கற்பதற்காக இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆட்கடத்தல் செய்யப்படுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதோடு இந்திய தரப்பினால் முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கல்லூரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், குறிப்பாக விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க தரப்பில் இருந்தும் இது குறித்த செய்திகள் வெளிவந்தாலும் அமெரிக்கா இது தொடர்பான முழுமையான தகவல்களை இதுவரையில் வெளியிடவில்லை. இது குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அதோடு பண்டிகை காலத்தில் கனடாவில் வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. என்றுமே இல்லாத அளவுக்கு வீடற்றவர்களுடைய நிலை இருப்பதாக தொண்டர் அமைப்புகள் பல கவலை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இவ்வாறான ஒரு குளிர்கால பகுதியில் வீடற்றவர்களுடைய நிலை என்பது பரிதாபகரமானதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நத்தார் போன்ற நாட்களில் கூட அவர்களுக்கு வசிக்க இடமில்லாத ஒரு நிலை காணப்படுவதையும் இவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே வீடற்றவர்களுடைய பிரச்சனை அதிகரிப்பதற்கு இவ்வாறானவர்கள் ஒழுங்கான முறையில் கனடாவுக்கு வராததும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கனேடியர்கள் பலரும் பல சொல்லொன்னா துயரங்களை அனுபவிக்கின்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். இது உலக ரீதியில் ஒரு பொருளாதார பிரச்சனை நிகழ்ந்தாலும் கூட கனடாவில் இவ்வாறான ஒரு மாற்றம் திடீரென ஏற்படுமா என்ற கேள்வி கூட முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இப்பொழுது இது குறித்து பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், 2024 என்பது பலருக்கும் பல வகையில் சவால் மிக்கதாக இருக்கின்றது. குறிப்பாக கனேடியர்கள் கூடுதலான சுமையை அனுபவிப்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது வெளிநாட்டு மாணவர்களுடைய வருகை தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்திய தரப்பால் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டாக கனடா மீது முன்வைக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதற்கு அமெரிக்காவினுடைய பதில் எப்படி இருக்க போகிறது?
நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டு என்பது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கேள்வியின் போதே அல்லது விளக்கத்தின் போதே குறிப்பிட்டது போன்று கனடாவில் ஒரு இருக்கின்ற ஆட்சியை பலவீனமாக்குவதற்கு அல்லது அதனை கவிழ்ப்பதற்கான முஸ்தீபுகள் இடம்பெறுகின்ற பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் இவ்வாறான ஒரு வேண்டுகோளை விடுப்பதன் மூலம் இந்தியா இந்த விவகாரத்தில் அதாவது ஒரு அந்நிய தலையீடாக அல்லது அந்த நிகழ்வுக்கு அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான மேலும் வலுவூக்க ஒரு கருத்தியலாக இதனை பாவிப்பதாக கருத்தில் கொண்டாலும் இந்த விவகாரத்தில் உண்மை இல்லாமல் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த நிகழ்வாக இடம்பெறுகின்றது. இந்த ஹியூமன் டிராபிக்கிங் எனப்படுகின்ற விவகாரத்தில் பல மாணாக்கர்கள் மாத்திரமில்லை, இங்கே மாணாக்கர்கள் என்றுதான் ஒரு மையமாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த 2021 பின் வரப்பட்ட அல்லது 2020களின் 20களைத்தான் நாங்கள் மையப்புள்ளியாக எடுக்க வேண்டும். 2020களில் இருந்து வந்தவர்களில் அரைவாசி பகுதியானோர் தற்காலிக தொழில் விரும்பிகளாக அல்லது தொழிலாளர்களாக வந்தவர்கள் என்றால் அந்த நேரத்தில் இங்கே இந்த கொரோனா காலத்தில் கொடும் தொற்று நோய் காலத்தில் அந்த ஒரு பணி வெற்றிடத்தை நிறைவேற்றி செய்வதற்காக வந்தவர்கள். எனவே அந்த இரண்டு தரப்பினரும் இளம் வயதினர்களாக இருப்பதனால் இந்த விவகாரம் என்பது மாணாக்கர்கள் என்ற மையப்படுத்தப்பட்டாலும் இந்த இரண்டு தரப்பினரும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் 11 வயதையும் 20 வயதுகளில் இருந்து 30 வயதுகளை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரே இனத்தை பெரும்பான்மையாக கொண்டதாக அல்லது ஒரே அதாவது மாநிலத்தை பெரும்பான்மையாக கொண்டதாக, குறிப்பாக இந்தியாவில் 28 மாநிலங்களும் சுமார் 8 யூனியன் பிரதேசங்களும் இருந்தாலும் இந்த பிரச்சனையின் மூலம் பெரிய பலன் பெற்றவர்கள் என்பவர்கள் குறிப்பாக பஞ்சாப் மாநிலம் மற்றும் பஞ்சாபிற்கு அருகாமையில் உள்ள ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் அந்த மாகாண அல்லது அந்த மாநிலம் சார்ந்த பிரதேசத்திற்கிடையே அந்த மொழி பேசுகின்ற மக்களுக்கிடையே உள்ள ஒரு பிரச்சனையாக இது புரையோடி போயிருக்கின்றது என்பது நிச்சயமாக உண்மை. இதனை அந்த இனத்தை சார்ந்தவர்களே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். தாங்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றோம், உரிமையாளர்களால் எவ்வாறு இந்த வீடுகளில் இருப்பதற்கு கூட பாலியல் என்பது சில வேளைகளில் பிரயோகிக்கப்படுகின்றது போன்ற பல விடயங்கள் ஏற்கனவே இங்கே உள்ள சிடிவி போன்ற நிறுவனங்களால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. இப்பொழுது இந்தியா அதனை பலமாக கொண்டு வருகின்றது, அதில் உண்மை இருக்கின்றது. சரி, இந்த தன்மை என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் அருகில் உள்ள அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கான தேவை என்ன காரணத்திற்காக இந்த ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் அமெரிக்காவுக்கு இவர்களை கொண்டு செல்கிறார்கள்? ஏன் தொடர்ந்து கனடாவில் இருக்கலாம் தானே? ஏன் அவ்வாறான ஒரு நிலை இல்லாமல் இவர்களை அங்கே நாடு கடத்துகிறார்கள்? இல்லை, இந்த இரண்டு விவகாரங்கள் இங்கே இருக்கின்றன. ஒன்று, இந்த இவர்கள் அதாவது தற்காலிக வேலை பத்திரங்கள் படி அல்லது அந்த நான் நினைக்கிறேன் அல்லது விசிட்டர்ஸ் விசாவில் வருபவர்கள் லிமேக் என்கிற ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தின் கீழ் ஒருவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டு இது பணத்திற்காக பல இடங்களிலும் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது உண்மையிலே பணத்திற்காக செய்யக்கூடிய வேலை இல்லை. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஆட்கள் தேவை, அந்த தொழில் வர்க்கம் இங்கே இல்லை அல்லது அந்த தொழிலாளர்கள் இங்கே குறைவு என்ற காரணத்தை காட்டி ஒரு புள்ளி விவகார அடிப்படையில் தாங்கள் தொழில் கொடுப்பதாக அவர்களை இங்கே வரவழைத்து பின்னர் அவர்கள் வேறு வேலைகளில் ஈடுபடுவது என்பது ஒரு சாதாரண நடைமுறையாக கொண்டு வரப்பட்டிருந்தது. அவ்வாறானவர்கள் நிரந்தர பதிவுரிமை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு புள்ளிகள் அடிப்படையில் தாங்கள் வந்த தொழில்துறையில் அல்லது அது சார்ந்த அல்லது அதுக்கு பக்கத்துணையான தொழில்துறைகளில் தாங்கள் தொழிலில் இருக்கின்றோம், இவ்வளவு காலம் இதனை செய்திருக்கின்றோம் போன்ற விவகாரங்களை காட்ட வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாதவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அதே போல இந்த மாணாக்கர்களில் வந்தவர்கள் கற்கை நெறிகள் முடிந்த பின்னர் போக வேண்டியவர்கள் என்ற நிலை இருக்கின்ற பொழுது அவர்கள் கல்வியே தொடங்காதவர்களாகத்தான் பலரும் இருக்கின்றார்கள். இங்கே அதாவது கடை தொகுதிகளை கூட கல்லூரிகளாக காட்டி ஒரு கடையின் கட்டிடத்தையோ அல்லது ஒரு தொழிற்சாலையின் பின்புறத்தையோ கல்லூரிகளாக பதிவு செய்து
தனியார் கல்லூரிகள் மூலம் என்று அழைக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறான கல்லூரிகள் இருக்கின்றனவா என்று பார்க்க போனால் அவ்வாறான கல்லூரிகள் இல்லை. எனவே அவ்வாறானவர்கள் மீள இங்கே சட்ட பூர்வமாக இருக்கின்ற அல்லது ஒன்டாரியோ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளில் கல்வி கற்பதற்கான பணத்தொகை என்பது அவர்களிடம் நிச்சயமாக இல்லை. ஒரு சாதாரணமாக கனடாவில் பதிவுரிமை பெற்றவராகவோ அல்லது அகதி அந்தஸ்து பெற்றவராகவோ அல்லது குடியுரிமை பெற்றவராக இருக்கின்ற ஒருவர் சுமார் $17,000 செலுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்கள் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் என்பவர்கள் $14,000 செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இவர்கள் அந்த கற்கை நெறிகளை முடிக்கப் போகின்ற நிலையில் இல்லை. எனவே இவ்வாறான முயற்சிகளை எடுக்கின்றனர். குறிப்பாக பார்த்தீர்களானால் தாதிகள் அல்லது பணியாளர்கள் போன்ற கல்வியினர்கள் அல்லது சிறு பிள்ளைகளை பராமரித்தல் போன்ற கற்கை நெறிகளுக்கு வந்தவர்கள் எல்லாம் போலியான நடைமுறையின் மூலம் வந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவ்வாறான கல்லூரிகளே இல்லாத நிலையில் அந்த திட்டம் என்பது மிகவும் ஒரு அதாவது கீழ்த்தரமான முறையில் ஒரு சமுதாயத்தால் பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, கனடாவில் முழுநேர தொழிலாக சில தொழில்களை செய்தவர்கள் இப்பொழுது இந்த தொழில் சந்தையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த ஊபர் மற்றும் விநியோக சங்கிலியில் வேலை செய்பவர்கள் போன்றவர்கள் மாணவர்களுடைய வருகை காரணமாக பலரும் இந்த வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதன் காரணமாக இந்த தொழிலாளர்கள் பற்றாக்குறை என்பது அங்கே இல்லாத நிலையில் கூடுதலான தேவைக்கு மேலதிகமான தொழிலாளர்கள் வருகின்ற பொழுது சம்பளத்தில் கூட இப்பொழுது அந்தந்த நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை தங்களுக்கு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை ஒரு நீதிமன்ற அணுகாமல் இன்னமும் பிற்போடுவதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் இது ஒரு பேச்சுவார்த்தை அளவில் அல்லது இந்தியா இவ்வாறு அழுத்தம் கொடுக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒழிய நீதிமன்ற ரீதியில் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அமெரிக்காவும் இந்த தூதரக விடயம் தொடர்பாக எந்தவித தகவலையும் வெளியிடாமல் இருக்கிறது. இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? சட்ட நடவடிக்கைகள் என்பதுதான் எடுக்கக்கூடிய வகையிலான வாய்ப்புகள் என்பது எவ்வாறு சொன்னால் கனடாவும் சட்டத்தை கடினமாக்க போகின்றது. கனடா ஆக்கிவிட்டது ஏறத்தாழ இந்த நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த பல நடைமுறைகளை அதாவது அவர்கள் நடைமுறைகளை மாற்றி இவ்வாறான திட்டங்களை அதாவது இவ்வாறான குடிவரவாளர்கள் சில ஓட்டைகளை பயன்படுத்தி உள்ளே வருவதை தவிர்த்து வருகின்றார்கள். எனவே இந்த சட்ட நடவடிக்கை என்பது இதில் சாத்தியக்கூறுகள் குறைவு. ஒட்டுமொத்தமாக ஒரு குழுமமாக சேர்ந்து சில வேளைகளில் ஈடுபட்டால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பலிக்கட ஆக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அகதி கோரிக்கையாளர்களாக மாறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவர்கள் கூட அங்கீகரிக்கப்படுகின்ற தொகை என்பது குறைவாக இருக்கின்றது. இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் இருக்கின்றது. இந்த நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ 2 விடயங்கள் இந்த விவகாரத்தில் துரியோடி போயிருக்கின்றன. ஒன்று, நாங்கள் அந்த LIMA என்கின்ற அந்த அதாவது அந்த ஒரு தொழிலாளர்களை உள்ளே எடுக்கின்ற நடைமுறையின் மூலம் அதாவது தேவைகள் இருக்கின்றன, எங்களுக்கு அவ்வாறான தொழிலாளர்கள் இல்லை என்று வந்தவர்கள் அவ்வாறாக வரவழைக்கப்பட்ட அந்த தொழில் வழங்குனர்களால் ஏற்கப்பட்டார்களா என்றால் இல்லை என்பது நிச்சயமான விடயமாக கண்டறியப்படுகின்ற பொழுது அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டால் இவ்வாறான எதிர்கால நடைமுறைகள் என்பன நிச்சயமாக குறைக்கப்படலாம். மறுபக்கமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. இந்த காலிஸ்தான் பிரச்சனை என்கின்ற ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து இந்தியாவுடனான முரண்பாட்டில் கனடாவும் அமெரிக்காவும் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்தியா முன்னேறி வருகின்ற நாடாக இருந்த பொழுதிலும் அது சம்பவ சாட்சியங்களுடன் விட்டு சென்ற சில நகல்கள் என்பன அதன் மீதான பிரதி அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த காலிஸ்தான் என்கின்ற பிரச்சனை என்பது நிச்சயமாக இந்தியாவை ஒரு கட்டுப்பாட்டிற்கு அல்லது தங்களுடைய ஆதரவு சக்தியாக வைத்திருப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தேவையாக இருக்கும். இப்பொழுது பஞ்சாப் என்கின்ற மாநிலம் ஒரு பாகிஸ்தான் எல்லையுடன் கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக பெரும்பாலான பஞ்சாபியர்கள் பாகிஸ்தான் உள்ளவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்து அவர்களுடைய மொழி கூட மாறி அவர்கள் இந்த பாகிஸ்தானில் இப்பொழுதுள்ள
பஞ்சாபில் உள்ள மக்களுடன் அந்த சுமூக முறையில் உறவில் உள்ளவர்கள் அல்ல. எனவே இவ்வாறான ஒரு நிலை அங்கே ஏற்படாது என்பதுதான் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தாகவும் அல்லது குறைந்தது 26 இதர மாகாணத்தில் வசிக்கின்ற மக்களின் கருத்தாகவும் இருக்கின்ற பொழுதும் இந்த பிரச்சனை அங்கே உள்ள பஞ்சாபில் பிரச்சனையாக இல்லாத பொழுதிலும் பஞ்சாப் என்பது சாதாரண வாழ்வியலில் தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்கின்ற ஒரு 3 மில்லியன் மக்களை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுதும் இந்த கனடா மற்றும் வெளிநாடுகளில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றதற்கான காரணம் என்ன என்பதை அதாவது இந்தியாவில் உள்ள இதர மாநில இந்தியர்கள் கனடாவில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அமெரிக்காவில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பகடை துருப்புச்சீட்டாக பாவிக்கப்படுகின்றது என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் தான் இந்த 2 விவகாரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த விடயத்தில். சரி, இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது கனடாவில் பார்த்தால் கூடுதலாக சட்டவிரோதமான பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இந்த நகைக்கடை உடைப்பு போன்ற விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இவற்றை பாதுகாக்க தவறுகின்ற காவல்துறையினராக மக்களால் பார்க்கப்படுகின்ற காவல்துறையும் இருக்கின்றது. ஆகவே சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு கனடாவால் முடியாத அல்லது ஒரு கையாலாகாத நிலைமை காணப்படுகிறதா? இல்லை, அதற்குரிய காரணம் பல்கலாச்சார தன்மை என்பது பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலாச்சார தன்மையில் அதற்குரிய கடமை புரியும் உத்தியோகத்தர்கள் போன்றவர்கள் கூட இணைக்கப்படுகின்ற விகிதாசாரம் என்பது உயர்த்தப்பட வேண்டியதாகவும் அந்த சமூகங்கள் மீது செலுத்தப்படுகின்ற வீதங்கள் என்பன அதாவது அந்த உள்ளக்கரை அல்லது உள்ளக கட்டமைப்புகள் தொடர்பான விவகாரங்களை காண்பது என்பது அதிகமாகவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக கூறினீர்கள் என்றால் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் விவாதித்தபடி இந்த அதாவது நகைக்கடை உடைப்பு என்று பின்னணியில் யாரோ ஒருவர்கள் வாங்குவதற்கு இருப்பதால் தான் இவ்வாறு நடைபெறுகின்றதை தவிர அதை இவர்கள் கொண்டு போய் நாளை சந்தையிலோ அல்லது பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லோ அல்லது வேறொரு தளத்திலோ இந்த நகைகளை அங்கே விற்கப் போவதில்லை. எனவே இதற்கான இப்பொழுது அதாவது ஒரு பின்னணி சக்திகள் இருக்கின்ற வகையில் அதாவது இந்த குழு சார்ந்த வன்முறை கும்பல் நடவடிக்கைகளாக மாறி வருகின்றது. இது நிச்சயமாக மாற்றம் பெற வேண்டும் என்றால் கனடாவின் பாதுகாப்பு விதிகள் சட்டவாக்கங்களில் கூட அதாவது திருட்டுக்களில் ஈடுபடுபவர்கள் கூட $5,000 குறைவானவர்களுக்கு ஒரு விதமான தண்டனை குற்றங்களாகவும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு தண்டனை குற்றம் வேறு விதமாக இருந்தாலும் பிணையில் வருவது என்பது மிக மிக இலகு. அல்லது அவர்களை கைது செய்து பின் வருமாறு அழைத்து அவர்களுடைய பதிவு செய்து போட்டு அவர்களை விடுதலை செய்வது என்பது சாதாரண இல்லை. இதற்கு சிறைச்சாலையில் வைத்திருந்து பராமரிப்பது போன்ற பல விடயங்கள் கூட அவர்களுக்கான சிக்கல்களாக இருக்கின்றன. இந்த சிக்கல்களில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இது தொடர்பான சமூக விழிப்புணர்வுகளை கொண்டு வருதலும் மற்றும் சமூகம் சார்ந்த மேலதிக உத்தியோகத்தர்களை நியமிப்பதும் தேவையான விடயம். இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் தான். ஆமாம், உணவு வங்கி என்பது என்றுமே இல்லாதவாறு அதிகரித்திருக்கின்றது. அதற்கான காரணம் கனடாவின் பொருளாதாரம் மாத்திரமல்ல, இவ்வாறான சனத்தொகை பெருக்கம் மற்றும் அவர்களிடையே உள்ள தங்களுடைய வாடகையை கூட செலுத்த முடியாதவர்கள் எவ்வாறு உணவை பெறுவார்கள் என்கின்ற தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. அவை கனடாவை ஒரு இக்கட்டுக்குள் தள்ளி இருக்கின்றன என்பது பரிபூர்ணமான உண்மை. ஆனால் இனிவரும் காலங்களில் அதிலிருந்து கனடா விடுபடுவதற்கான நடவடிக்கைகள் கூட எடுக்கப்படும் என நம்புவோம். ஆமாம், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. புதிய ஆண்டு பிறக்கப் போகின்றது. புதிய ஆண்டிலாவது கனடாவில் ஒரு சுபிட்சம் நிலவ வேண்டும். கனடா முன்னர் போன்று ஒரு சுபிட்சமான நாடாக, உலகில் எல்லோரும் வியந்து பார்க்கின்ற ஒரு நாடாக தொடர்ந்து அது பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவலை தந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.